கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாபால எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் தேர்ட் இயர் பி ஃபைனல் இயர் இருக்க அப்படி தாட் இருந்தது. பிகாஸ் ஐ டி நாட் கெட் அன் ப்ராப்பர் அவேர்னஸ் ஃப்ரம் மை எல்டர்லி பீப்புள் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் சர்க்கிள்ஸ். ஸோ அதால நெக்ஸ்ட் என்ன யோசித்தேன்னா, பிஇ முடிக்கும்போது தான் ஐ கேம் டு த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம்லாம் பார்க்கும்போது இவங்களால இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு தூரம் சர்வ் பண்ண முடியும், இந்த எக்ஸாம் மூலம் கிளியர் பண்ற டாப் அஃபிஷியல்ஸால இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு தூரம் சர்வ் பண்ண முடியும். ஸோ பிரைமரி அது யோசிக்கும் போது நம்ம லைஃப் கோல் அப்படின்னு யோசிக்கும் போது இட்ஸ் அண்ட் அல்டிமேட்லி டு சர்வ் த பீப்புள். ஸோ வாட் ஐ ஃபெல்ட் இஸ் வை ஐ ஷுட் என்டர் இன்டு அன் டெக்னிக்கல் ஃபீல்ட் rather I must prepare for the civil service. So I had my preparation for more than 8 years. I was not able to clear, but then I started my IAS academy and there are students who are studying under me. So idoda main purpose enna, இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸோட மெயின் பர்பஸ் என்ன, யார் யார் என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, டாப் லெவல் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லாட்டி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லாட்டி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ண நான் என்ன பண்ணணும், நான் என்னென்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். யூபிஎஸ்சி ஒன்று இருக்குது, எஸ்எஸ்சி ஒன்று இருக்குது, டிஎன்பிஎஸ்சி ஒன்று இருக்குது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, விஓஓ, பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் யோசிக்கும் போது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம என்னென்ன போஸ்ட்டுக்கு யார் யார் கண்டக்ட் பண்றாங்க, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் சொல்லி பிரீஃபா பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலெக்டர்ஸ், பேங்க் ஆஃபீஸர், ஜட்ஜ், தாசில்தார், இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்குற வேர்ட்ஸ். கலெக்டர் இப்படி பண்ணாரு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க, இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, ஐபி ஆஃபீஸர், சிபிஐ, இவங்களாம் ரெகுலர் நம்ம கேட்டு இருக்கிற வேர்ட்ஸ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி போகணும், அஸ் இன் ஒரு கிராஜுவேட்டா இந்த போஸ்ட்டுக்கு எப்படி நான் போகணும். ஸோ இது எல்லாரும் ஆப் பண்ண முடியாது. ஆனால் சில பேர் அவுட் ஆஃப் தேர் பேஷன்ஸ், ஓகே, ஈவன் தோ தே ஹேவ் டிட் தேர் பிஇ ஆர் எம்இ ஆர் PhD, they have opted for this and they have got selected and they are serving the peoples. Okay, now let us understand what is the concept of UPSC. First, top ல இருந்து வர ஒரு clear explanation UPSC பத்தி நான் சொல்றேன். ஒன்ஸ் உங்களுக்கு clear understanding UPSC வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சில உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இது ரொம்ப முக்கியமா கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த யூபிஎஸ்சினா என்ன, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நம்ம யூனியன் கவர்மெண்ட் சொல்றோம் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு, யூனியன் கவர்மெண்ட் இந்தியா. ஸோ ஸ்டேட் லெவலுக்குள்ள இருக்கிற போஸ்ட்டுக்கு யாரு செலக்ட் பண்ணுவாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அதான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் போஸ்ட். யூனியன் லெவல்ல ஆல் ஓவர் இந்தியால ஒரு எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணணும்னா ஐ லெவல்ல யாருன்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகே, ஸோ இங்க என்னன்னா ஒரு கமிஷன், அவங்க நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒன்று சிவில் சர்வீஸ். இப்போ சிவில் சர்வீஸை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் டைம் தான் பார்க்கணும். ஸோ யூபிஎஸ்சின்னா என்ன, இப்போ இதுல கிளியர் பண்ணாங்கன்னா என்னென்ன ஆகலாம் சொல்லி பார்க்கணும். ஸோ யூபிஎஸ்சி டாப் 3 பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் யூபிஎஸ்சியில் 7 lakhs பீப்புள் எழுதுறாங்கன்னா, பிலிம்ஸ் எழுதுறாங்கன்னா பிலிம்ஸ்ல இருந்து 12,000க்கு மெயின்ஸ் கம்மி பண்ணுவாங்க, 12,000 to 3,000 இன்டர்வியூக்கு எடுப்பாங்க, 3,000 1000 போஸ்ட் கிடைக்கும். இந்த 1000 போஸ்ட்ல 1000 ரேங்க்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் ஆகலாம்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ். இதெல்லாம் ரொம்ப டாப் லெவல் பொசிஷன். இதெல்லாம் ஹைலி ரெஸ்பெக்டட் பொசிஷன், நாட் ஓவர் இன் இந்தியா பட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அதே போல அப்ராக்சிமேட்லி 23-24 போஸ்ட் கிடைக்கும் அந்த டாப் 1000க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா. இந்தியன் ட்ரேட் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், போஸ்டல் சர்வீஸ், ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், ரயில்வே அக்கௌண்ட் பர்சனல் சர்வீஸ், சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ். ஆனா நான் லாஸ்ட் ரேங்க் தான் வந்திருக்கேன். அப்ப நான் என்ன ரேங்க் நான் எடுப்பேன்னா பாண்டிச்சேரியில சிவில் சர்வீஸா கொடுப்பேன். பாண்டிச்சேரியில போலீஸ் சர்வீஸ் ஒரு எஸ்பி ஆகும், இல்லாட்டி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகும் நீங்க போஸ்ட் பண்ணப்படுவீங்க. டிஎன்எஸ்னா டெல்லி அந்தமான் நிக்கோபார்
இது வந்து இதுக்கு சிவில் சர்வீஸ் அண்ட் போலீஸ். இதெல்லாம் வந்து 23 to 24 போஸ்ட். இதெல்லாம் ஹைலி ரெஸ்பெக்டடான பொசிஷன். இதுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது என்னென்ன எப்படி கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ப்ரிலிமினரி ஸ்டேஜ் 1 இதுல வந்து 2 பேப்பர்ஸ், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2 வந்து பேஸ்ட் ஆன் மேக்ஸ், இங்கிலீஷ், அனாலிட்டிக்கல் ஸ்கில். இது குவாலிஃபைங் பேப்பர். அப்படின்னா இந்த மார்க் வச்சு செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு 33% இந்த பேப்பர்ல கண்டிப்பா எடுத்திருந்தா தான் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1 எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்போ பேப்பர் 1 பத்தி அதான் ரொம்ப முக்கியம். பேப்பர் 1ல நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து எல்லா நாலேஜும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக் தெரிஞ்சுக்கணும், பாலிட்டி தெரிஞ்சுக்கணும், ஜியாகிரபி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும், என்விரான்மெண்ட்டை பத்தி புரிஞ்சிருக்கணும், பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், சயின்ஸ். ஸோ ஓவரால் அப் டு டேட் நியூஸ் உங்களுக்கு கிளியரா தெரியணும். அப் டு டேட் நியூஸ் கிளியரா தெரிஞ்சா தான் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பருக்கு இந்த எல்லா சப்ஜெக்டும் தேவை. அந்த மெயினா முக்கியமா 4 சப்ஜெக்ட் வந்து என்னன்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான 4 to 5 சப்ஜெக்ட். இப்போ பிலிம்ஸ் 1 நான் கிளியர் பண்ணிட்டேன். 7 lakhs and 12,000 கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நான் மெயின்ஸ் எக்ஸாம்ல என்னன்னா, இந்த மெயின் எக்ஸாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் மார்க் வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. இந்த மெயின் வந்து என்னன்னா பேப்பர் ஏ, பேப்பர் பி. இது வந்து குவாலிஃபைங் பேப்பர். குவாலிஃபைங் பேப்பர்னா இதோட மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா இது வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்கணும். இது கிளியர் பண்ணாதான் மற்ற பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. பேப்பரே வந்து எனி ஒன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, மலையாளம். அது பேப்பர் பி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதுல வந்து 25% மார்க் வந்து நீங்க எடுத்தா தான் நீங்க பேப்பர் 1, பேப்பர் 2 எக்ஸாம்ல எழுதுவீங்க. அதை கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கரெக்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து குவாலிஃபைங் பேப்பர். ஸோ இப்போ வந்து எது மார்க் வந்து அக்கௌண்டட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பேப்பர் 1 வந்துன்னா எஸ்ஏ. எஸ்ஏல வந்து எந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்றீங்க ஒரு பாயிண்ட்டை, எந்த அளவுக்கு உங்களால அதை கம்யூனிகேட் பண்ண முடியுது பாயிண்ட்டை ரிட்டன்ல. ஸோ இதெல்லாம் வந்து இது மூலம் டெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து 250 மார்க்ஸ். இது வந்து பேப்பர் 1. பேப்பர் 2 இது வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் 1 சொல்லுவாங்க. இதுல வந்து என்னென்ன படிக்கணும் பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரி, இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஜியாகிரபி ஃபார் த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. இது பேப்பர் 2, 250 மார்க்ஸ். அது பேப்பர் 3 கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 3 வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் பாலிட்டி நீங்க தரவா படிச்சாலே இது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். அது பேப்பர் 4. பேப்பர் 4 வந்து ரீசெண்டா வந்து அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமி எப்படி டெவலப் ஆகுது, எப்படி டெவலப் பண்ணும், பயோடைவர்சிட்டி எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் டீக்ரேடேஷன் எப்படி ஆகுது, என்விரான்மெண்ட் ரிலேட்டடா வேர்ல்ட்ல எப்படி ஒரு லா மேக் பண்றாங்க, அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த நாலேஜை வந்து பேப்பர் 4ல வந்து எடுப்பாங்க. இது வந்து 250 மார்க்ஸ். பேப்பர் 5 அண்ட் பேப்பர் 5 வந்து எத்திக்ஸ். பேப்பர் 5 வந்து எத்திக்ஸ் வந்து ஜென்ரலா சப்ஜெக்ட் ரிலேட்டடா இல்ல. எத்திக்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு திங்க் பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்க எமோஷன் இருக்கு, ஸ்டேபிளா இருக்குது. நீங்க போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி கண்ணை குத்தா எல்லாரும் சுட்டு தள்ளுறீங்களா, இல்லாட்டி எப்படி உங்க ஸ்டேபிளா திங்க் பண்ண முடியுது, ஒரு அத்தாரிட்டிக்கல் எப்படி வர முடியுது, அது வந்து டெஸ்ட் பண்ணது தான் வந்து பேப்பர் 5. அது பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட். 2 ஆப்ஷன் சப்ஜெக்ட் நீங்க விரும்புற மாதிரி பண்ணலாம். ஆனா நான் பிஇ தான் முடிச்சிருக்கேன், இல்லாட்டி நான் பிஎஸ்சி தான் முடிச்சிருக்கேன்னா நீங்க பிஇ ரிலேட்டடா சப்ஜெக்டா ஒன்று எடுக்கலாம். ஆனா அதே போல ஆப்ஷன் பேப்பர் 7ல ஆப்ஷன் 2ல நீங்க வந்து மேக்ஸ் எடுக்கலாம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கலாம். ஆனா பொதுவாக என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நீங்க எடுக்காம எய்தர் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ், இப்போ இது ரிலேட்டடா நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட். இட்ஸ் அப் டு த பர்சன், இட்ஸ் அப் டு த இண்டிவிஜுவல் பர்சன். ஓகே, ஸோ இதான் வந்து மார்க். ஸோ பேப்பர் 1 to பேப்பர் 7 தான் வந்து ரிட்டன் எக்ஸாமோட மார்க். ஓகே, ஆஃப்டர் 12,000 வந்துட்டீங்க, ஆஃப்டர் ரிட்டன் எக்ஸாம்ல 3,000 வந்துட்டீங்கன்னா, ஓகே, பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ இருக்கும். அது வந்து 275 மார்க்ஸ். ஸோ 3,000ல இருந்து 1,000க்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஓவரால் 2025 மார்க்ஸ்ல நீங்க 1000 ரேங்க்குள்ள வந்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். 1000 ரேங்க்குள்ள வந்தீங்கன்னா
you will be into the one of the post. So இது வந்து top level position. It's an highly respected position all over India. And if you have cleared this exam, okay, based on this exam, even Australia, in some of the cases, government has recruited some people based on this exam marks. So these are things to be taken into account. Next வந்து பார்த்தோன்னா SSC, ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம். ஸோ யூபிஎஸ்சி வந்து என்னன்னா டாப் லெவல் பீப்புளுக்கு அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணணும்ல சென்ட்ரல் லெவல்ல, அதுக்கு தான் வந்து SSCன்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ இதுல என்னென்ன போஸ்ட் வந்து, ஸோ இதுவும் வந்து கீழே ஒர்க் பண்ணதால கம்மியான ரேங்க் இருக்குமா, மதிப்பு இருக்குமான்னு பார்த்தா இல்லை. இதுலயே வந்து ஆஃபீஸர், குரூப் பி கெசட்டர் ஆஃபீஸர், மினிஸ்டர்ஸ் கீழே ஒர்க் பண்ணலாம், அது சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணலாம், ஐபில ஒர்க் பண்ணலாம், இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஒர்க் பண்ணலாம், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ரயில்வேல ஒர்க் பண்ணலாம், அதுக்கடுத்தது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அஃபேர்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் நீங்க, அடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ இதோட எக்ஸாம்ஸ்ல என்னென்ன பாலி பார்க்க போதும். ஸோ இது வந்து என்னன்னா 4 விதமான டயர் சொல்லுவாங்க, டயர் 1, டயர் 2, டயர் 3 அண்ட் டயர் 1 வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், அதை பத்தி பார்ப்போம். டயர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், டயர் 3 டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம், டயர் 4 வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட். ஏன்னா அசிஸ்டண்டா இருக்குன்னா டேட்டா என்ட்ரி பண்ணணும், அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்றீங்க, டைப் பண்றீங்க, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டயர் 1ல என்ன பாக்குறீங்கன்னா, இது வந்து டோட்டல் 100 மார்க்ஸ். ஓகே, இது வந்து ரீசனிங் 25 மார்க்ஸ், 25 கொஸ்டின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் காம்ப்ளிகேஷன் 25. ஸோ ஓவரால் வந்து 200 மார்க்ஸ். இதுல நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா டயர் 2க்கு போவீங்க. ஸோ டயர் 2ல அதே போல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு, உதாரண அக்கௌண்டன்ஸ் இருக்கிறாங்கன்னா தே மஸ்ட் ஹேவ் அ பேசிக் நாலேஜ் ஆன் லைக் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ அவங்க பிகாம் படிச்சிருக்கணும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா அது ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும், 3 and 4. ஸோ மற்றவங்க வந்து 1 and 2 வந்து பொதுவாக எழுதுவாங்க. ஸோ இந்த மார்க் பேஸ் பண்ணி டயர் 3 கண்டக்ட் பண்ணுவாங்க. டயர் 3 வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது 1 hour. இதுக்கு வந்து 100 மார்க்ஸ். ஸோ டயர் 1, டயர் 2 கிரியேட் பண்ணாலே சில போஸ்டர்ஸ்ல வேலை கிடைக்கும். சில போஸ்ட் வந்து டயர் 3 கேட்பாங்க, அதுவும் கிளியர் பண்ணீங்கன்னா வேற சில போஸ்டர்ஸ்ல வேலை கிடைக்கும். சில போஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஆஃபீஸரா ஆகணும், ஒரு ஐபி இல்ல அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஆகணும்னா டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரியணும்னா டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட், எந்த அளவுக்கு ஃபாஸ்டா டைப் பண்றீங்க கீய, எந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டை நீங்க ஓபன் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஸ்லைடை ஜென்ரேட் பண்றீங்க, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க அந்த பர்டிகுலர் போஸ்ட். ஸோ இதான் வந்து SSC. ஸோ இது வந்து சென்ட்ரல் லெவல், இதுவும் வந்து ஹைலி ரெஸ்பெக்டட் போஸ்ட் இன் இந்தியா, பட் லெஸர் தென் UPSC எக்ஸாம். ஸோ ஒன்ஸ் இதை பார்த்தோன்னா, ஸோ TNPSCக்கும் என்ன பார்ப்போம். இது வந்து குரூப் 1 எக்ஸாம். ஸோ இது வந்து TNPSC விதின் தமிழ்நாடு. ஸோ டெப்யூட்டி கலெக்டர், DSP, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து டாப் லெவல் போஸ்ட் இன் தமிழ்நாடு, which is conducted by TNPSC. TNPSC-ஆல கண்டக்ட் பண்ற டாப் லெவல் பொசிஷன் கூடிய எக்ஸாம் இது. ஓகே, இதுக்கு என்னென்ன படிக்கணும், இதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவும் வந்து பிலிமினரி மெயின்ஸ்னு இருக்குது. பிலிமினரியில 3 hour, அதுல வந்து 200 கொஸ்டினுக்கு 175 கொஸ்டின் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸ்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், இதெல்லாம் ஜெனரல் ஸ்டடிஸ். அதுக்கடுத்து 25 மார்க்ஸ் வந்து மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இதுலக்கும் UPSCக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, UPSC வந்து ஆல் ஓவர் இந்தியா. UPSC வந்து நீங்க படிச்சீங்கன்னா இது ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுல எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னா, ரெண்டுத்துக்கும் சேம் போர்ஷன், ரெண்டுத்துக்கும் காமனா தான் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும், தமிழ் ஹிஸ்டரியில நிறைய படிக்கணும், தமிழ் ஜியாகிரபியை பத்தி நிறைய படிக்கணும், தமிழ் வரலாறை பத்தி நிறைய கேட்பாங்க. UPSCக்கும் TNPSCக்கும் என்ன வித்தியாசம்னா, UPSCல தமிழ்நாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஓவரால் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. TNPSCல தமிழ்நாடு ஹிஸ்டரியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மார்க் அதிகமா இருக்கும். தமிழ்நாடு ஜியாகிரபியில கொஞ்சம் மார்க் அதிகமா இருக்கும். மற்றபடி எல்லாருக்கும் வந்து
அந்த போர்ஷன்ஸ் அந்த எல்லா மெட்டீரியலும் சேம், எல்லாமே வந்து காமன் சப்ஜெக்ட்ஸ். ஸோ பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ். இது வந்து என்னன்னா 3 பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இன்டர்வியூ. இது வந்து 850 மார்க்ஸ். ஓகே. ஸோ பேப்பர் 1 எது அதே போல தான் நீங்க பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே சொன்னேன், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியா, சோஷியல் இஷ்யூஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட். பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி எக்ஸ்ட்ரா வருது. பேப்பர் 3ல ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், இந்தியன் எக்கனாமி. இது எல்லாமே இட் இஸ் சிமிலர் டு த யூபிஎஸ்சி பேப்பர் 2, 3, 4 அது போல வருது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் நீங்க படிச்சீங்கன்னா சேமா தான் படிக்கணும். எக்ஸ்ட்ரா தமிழ் டிஎன்பிஎஸ்சில எழுதணும்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி பத்தி, தமிழ்நாடு சொசைட்டி பத்தி நீங்க வந்து இது வந்து குரூப் 1. ஸோ குரூப் 1 பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை பார்த்துருக்கணும், இதெல்லாம் டாப் போஸ்ட் பார்த்துக்கணும். அதே போல குரூப் 2 வந்து போஸ்ட்டை மட்டும் பார்க்க போறோம். மற்றபடி எக்ஸாம்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சேம், ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு சொல்லத்து வந்து என்னன்னா, நீங்க யூபிஎஸ்சி கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா, டாப் லெவல் படிச்சீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 விஓ எல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடும். இது வந்து பாருங்க ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதுல வந்து என்னன்னா டிகிரி மட்டும் இல்லை, அந்த சில பொசிஷனுக்கு அந்த பர்டிகுலர் டிகிரி கேட்பாங்க. குரூப் 2ல ஆடிட்டர், இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், செக்ஷன் ஆஃபீஸர், சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ், ஆடிட் அசிஸ்டன்ஸ். இது வந்து குரூப் 2. ஸோ இது வந்து மினிமம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இது வந்து குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 விஓ. இது எல்லாமே வந்து இதே போல ஏஜ் லிமிட் தான் சில நேரத்தில் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து குரூப் 2க்கு வந்து இதே போல ஜெனரல் ஸ்டடிஸ், ஜெனரல் இங்கிலீஷ், ஓகே, 300 மார்க்ஸ். ஓகே. அதே போல வந்து ஒன்ஸ் பிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா அது மெயின்ஸ். ஜெனரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் தான் கேட்பாங்க, நான் சொன்ன சப்ஜெக்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது இன்டர்வியூ வந்து 40 மார்க்ஸ், 340 மார்க்ஸ். இதை கிளியர் பண்ணீங்கன்னா குரூப் 2ல நீங்க கிளியர் பண்ணிடலாம். அது குரூப் 2A. இதுக்கு வந்து என்னன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்றும் இல்லை, ஒன்லி பிலிமினரி எக்ஸாமினேஷன். குரூப் 4 இதே போல. இதுல வந்து என்னன்னா ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னா எது தமிழ்ல எழுதலாம், இல்லாட்டி இங்கிலீஷ்ல எழுதலாம். இது வந்து குரூப் 4. நெக்ஸ்ட் விஓ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதே தான். ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, இங்கிலீஷ் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ், ஜெனரல் ஸ்டடிஸ். ஆனா இது ஒன்னு அட்வான்டேஜ் ஆடட் வந்து என்ன பாத்தீங்கன்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி தனியா நீங்க படிச்சுட்டு இந்த எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். engineering service is conducted by UPSC at the gate BARC. ஸோ இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் கேட் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய செக்டார்ஸ் வந்து பப்ளிக் செக்டார்ஸ் வந்து இன்டேக் பண்றாங்க. நான் இல்லை இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் போனேன்னா நீங்க யூபிஎஸ்சிலையும் எதுலாம் டிஎன்பிஎஸ்சிலையும் இன்ஜினியரிங் சர்வீஸ் கண்டக்ட் பண்றாங்க. நான் கேட் பண்ணா நிறைய பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து கேட் மார்க் வச்சு இன்டேக் எடுக்கிறாங்க. நீங்க அது கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ். ஓகே. இது வந்து மிலிட்ரி, நேவல், ஏர்ஃபோர்ஸ். ஓகே. இது வந்து 300 மார்க்ஸ். இது அதே போல தான் இங்கிலீஷ், மேக்ஸ், ஜெனரல் நாலேஜ். ஓகே. இதுக்கு வந்து 20 to 24 இயர்ஸ் ஏஜுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். ஏஜ் வந்து லிமிட் வந்து 20 to 24 ஆன் அன் ஆவரேஜ். ஓகே. ஸோ 1997 மேல பிறந்தவங்க தான் இதுக்கு வந்து ஆப் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் இஸ் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி. இது வந்து டிஃபென்ஸ் எக்ஸாம். இதை கிளியர் பண்ணீங்கன்னா மிலிட்ரி, நேவல், ஏர்ஃபோர்ஸ் அது அந்த பேஸ் வந்து வேரி ஆகும். உங்க மார்க்கை பொறுத்து நீங்க வந்து உள்ள போகணும். நெக்ஸ்ட் பேங்கிங் எக்ஸாம் இஸ் கண்டக்டட் பை ஒன்னு ஆர்பிஐ, இன்னொன்று வந்து பேங்க்ஸ். ஆர்பிஐ வந்து அவங்களுடைய பீப்புளுக்காக கண்டக்ட் பண்ணுது. பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கீழே இருக்கிற பேங்க்ஸ் ஒர்க் ஆகும். எஸ்பிஐ பேங்க், HDFC அவங்களுக்கு தேவையான கிளர்க்கு, ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு அது தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் நீங்க பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட்னா நீங்க பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட் சயின்ஸ் இது வந்து காமன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட், நெக்ஸ்ட் இங்கிலீஷ். ஸோ இது இருந்தா எதனாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். வேற ஒரு நிமிஷம் டவுட் இருந்தா கொஸ்டின் டைம்ஸ்ல நீங்க வந்து கேட்கலாம்.